மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை ஏன் தெரியுமா நம்பியவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகினாங்க? உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனமே யாரை நம்பினாலும் அவர்களை முழுமையாக கண்மூடித்தனமாக நம்புவதுதான். அப்படி நம்பி எத்தனையோ நபர்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டு வாங்க முடியாமலும் நீங்கள் தான் அது உங்களுடைய பணம் தான், அது உங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் யாரிடம் பணத்தை கொடுத்தாலும் உடனடியாக கேட்க மாட்டீங்க, உடனடியாக வாங்கவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களிடம் இனிமே உங்களுக்கு இது வரைக்கும் லட்சக்கணக்கான பணம் வெளியில் இருந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பணமா என்று சிலர் கேட்கலாம். ஆனால் அது உங்களுக்கு பெரிய ஒரு பணமாக தெரியும். உங்களிடம் எந்த விதமான கள்ளக்கபடமோ அல்லது தந்திரமோ கிடையாது என்பதால் எல்லோரையும் உங்களை போன்றே தூய்மையானவர்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவரையுமே நீங்கள் சமமாக பார்ப்பீங்க. இந்த ஜாதி அந்த ஜாதி, இவன் ஏழ்மை இவன் தாழ்மை, இவன் பணக்காரன் என்று எதையுமே ஒப்பிட மாட்டீங்க. அவனிடம் உண்மையான அன்பு இருக்கிறதா என்று நினைத்து மட்டுமே நீங்கள் பழகுவீங்க. அப்படி பழகி எத்தனையோ நபர்கள் உங்களுடைய முதுகில் குத்தியிருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய ரகசியங்கள், பலவீனங்கள், ஏன் உங்களுடைய உழைப்பு என அனைத்தையும் அவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய சுயநலம் முடிந்ததும் அல்லது உங்களுக்கு ஒரு சரிவு ஏற்படும் போது தங்களுடைய உண்மையான முகத்தை காட்டிவிட்டு உங்களை விட்டு விலகி போகக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பாங்க. இதற்கு காரணம் நீங்கள் செய்த தவறு கிடையாது. மாறாக தகுதியில்லாத மனிதர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக உயரிய ஒரு இடத்தை நீங்கள் கொடுத்ததுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே இருக்கு. நீங்க காட்டிய அதிகப்படியான அன்பும் அக்கறையும் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் சுமையாகவே தெரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையான ஒரு அன்பையும் மனதில் இருந்து உண்மையான ஒரு நேர்மையை மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செலுத்திருப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு பெறக்கூடாது, நமக்கு பிடித்த நபர், நெருங்கிய நபர் என்கிற ஒரு காரணத்தால் அனைத்தையும் நீங்க பகிர்ந்திருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு அது போக போக இவன் நமக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறான், எது செய்தாலும் தவறு என்றே கூறுகிறான் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் உங்கள் மீது எப்போதுமே ஒரு தவறான ஒரு நினைப்பையும் தவறான ஒரு பழக்கத்தையும் உங்கள் மீது வைத்திருப்பாங்க. அக்கறையும் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் சுமையாகவே தெரிந்திருக்கும். இல்லை அப்படின்னா உங்களை எளிதாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு விதைத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுத்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு தெரியுமா? மேசம் ராசியான உங்களுக்கு மெதுவாகவே யோசித்து முடிவெடுப்பதை விட முடிவெடுத்து விட்டு யோசிப்பதே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த ஒரு முடிவு சரியா தவறா? ஒரு சில நேரங்களில் நம்ம இந்த முடிவை செய்திருக்கலாம், செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஆனால் இன்னும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் சண்டை போடுவதோ யாராவது ஏதாவது தவறுகள் செய்து விட்டார்கள் என்றால் நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க, சில வார்த்தைகளை பேசி விடுவீங்க. அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஆழமாகவே பதிந்திருக்கும். அதுவும் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தருணத்திலோ அல்லது யாரோ ஒருவர் உங்களை சீண்டி பார்த்த கோபத்திலோ நீங்கள் எடுத்த ஒரு அவசர முடிவு உங்களுடைய வாழ்க்கையின் திசையையே மாற்றி கொடுத்திருக்கும். அந்த ஒரு முடிவால் என்னுடைய வாழ்க்கையே போச்சு, ஒரு நபரை நம்பியதால போச்சு அப்படின்னு நீங்கள் எத்தனையோ தடவைகள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், அல்லது முக்கியமான உறவுகளாக கூட நீங்கள் எடுத்த ஒரு அவசரமான முடிவால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும், அல்லது தொழில் கூட உங்கள் கையை விட்டு போயிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கும். நான் எடுத்த முடிவில் பின்வாங்கவே மாட்டேன் என்கிற ஒரு பிடிவாதம், ஒரு ஈகோ அந்த தவறான முடிவை மாற்ற விடாமல் உங்களை இன்னும் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கும். அந்த ஒரே ஒரு தவறான முடிவின் தாக்கம் உங்களை பல வருடங்கள் பின்தங்க செய்து பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய இழப்புகளை உங்களுக்கு சந்திக்கவும் வைத்திருக்கும். அன்று மட்டும் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகியிருக்காது என்று இப்போதும் உங்களை நினைத்து உருக வைக்கக்கூடிய ஒரு புள்ளியாகத்தான் உங்களுடைய முடிவு இத்தனை நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து கொண்டிருக்கும். நான் இதுவரை கூறுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, நான் கூறுவது நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதாவது பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருந்தால் இதனை கமாண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டீர்கள் என்றால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை பார்த்து நம்முடைய சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனிமேல் நடக்கப் போவது என்ன, எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் என்பது உங்களுக்கு நம்முடைய வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இனிமே வரக்கூடிய நாட்களில் மேசம் ராசி வாழ்க்கையில பெரிய மாற்றங்களானது நிச்சயமாக நடக்கும். இத்தனை நாட்கள் மாற்றங்கள் நடக்கும் என்று கூறிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நீங்கள் கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் சலிப்பாகவும் ஏமாற்றமாகவும் சென்று கொண்டிருந்த நிலைமைக்கு இனி முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். எது செய்தாலும் தடைகள், யாரிடம் பழகினாலும் நம்பிக்கை துரோகங்கள்,
நம்மளுடைய நேரத்தை விட்டு மற்றவங்களுக்காக நம்ம நேரத்தை செலவழிப்போம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதான் செய்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் மற்றவங்களுக்குன்னு அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. உங்களுக்குன்னு சில தேவைகளை கூட அவங்க பூர்த்தி செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பிடித்தவங்க பிடிக்காதவங்க நல்லது கெட்டதுன்னு இறுதி வரைக்கும் கூடவே இருந்து எல்லாரையும் ஒன்றுவால பார்த்துருப்பீங்க. இதுதான் உங்களுடைய குணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையின் திசையவை மாற்றி அமைக்கக்கூடிய மாபெரும் திருப்பு முனையாக அமையப் போகிறது. இதை உங்களால் நம்ப முடியுமா, நம்ப முடியவில்லையா என்பது தெரியாது. ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய மனிதர்களின் அறிமுகமும் புதிய தொழிலுக்கான வாய்ப்புகளும் எதிர்பாராத இடமாற்றம் அல்லது வேலையில மாற்றங்கள் கூட எல்லாத்திலையும் உங்களுக்கு சாதகமான திருப்பங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே எடுத்து செல்லும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாக மட்டுமே தான் நடக்கும். இதுவரை உங்களை மதிக்காமல் இருந்த உறவினர்கள், உங்களை ஒதுக்கி வைத்த நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இந்த நேர்மையான மாற்றத்தை கண்டு வியந்து போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களும் ஏகப்பட்ட அளவுக்கு நன்மைகளும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நடக்கும். உங்களுடைய எண்ணங்களில செயல்களும் மற்றும் உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலைகளில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்பட்டு அது உங்களை மகிழ்ச்சியின் உச்சைக்கு கொண்டு போகவும் வைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். அதே போல நீங்க எடுக்கக்கூடிய இனிமேல் எந்த முடிவு எடுத்தாலும் யோசித்து எடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில பண வரவை எந்த அளவுக்கு அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னா, கடந்த காலங்களில் நீங்க எடுத்த அவசர முடிவுகளால் அது உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். பண விஷயங்கள், உறவு விஷயங்கள், குடும்பத்து விஷயங்கள், உங்களுடைய சொந்த வாழ்க்கையை கூட அது நிச்சயமா பாதித்திருக்கும். ஆனா இப்போது நீங்க எடுக்க போகின்ற ஒரு தீர்க்கமான புத்திசாலித்தனமான முடிவு உங்களுடைய பொருளாதார பாதையவை அது நிச்சயமா மாற்றி கொடுக்கும். மாற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு என்ன வேண்டும், என்னென்ன வேண்டாம் என அனைத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. அது ஒரு புதிய தொழிலில் முதலீடு செய்வதாக இருக்கலாம், புதிய சொத்து வாங்குவதற்கான அல்லது இடத்தை வாங்குவதற்கான உங்களுடைய சேமிப்பை சரியான இடத்தில் பயன்படுத்துவதாகவோ எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய நாட்கள் நல்லாகவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஒரு தேதி முதல் மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய சிந்தனை திறனும் தெளிவாக இருக்கும் என்பதால் எடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு முடிவு வற்றாத பணக்கான வழியை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த ஒரு வழி திறந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்து என்ன பண்ணலாம், எந்த திசையை நோக்கி நீங்க யாரிடம் சேரலாம், தெளிவு உங்களுக்கு தானாகவே பிறக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் அந்த தெளிவு இல்லாததால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ போராட்டங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நீங்க ஒருவரிடம் பழகி இருந்தீர்கள் என்றால் அவர்களை விட்டு உங்களால் வர முடியாது. அவர் ஒரு தவறான நபராகவே இருந்தாலும் நீங்கள் பழகிவிட்டீர்கள் என்று பேசிக் கொண்டிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் நிறுத்த வேண்டும். நீண்ட மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வசூலாகும். உயர்வு, தொழிலில் இரட்டிப்பு லாபங்கள் என பணப்புழக்கங்கள் உங்களுடைய கைகளில் கணிசமாக அதிகரிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய மாற்றம் ஒன்று நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்து அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோ அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இத்தர முடிவுகளால் அது உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். பண விஷயங்கள், உறவு விஷயங்கள், குடும்பத்து விஷயங்கள், உங்களுடைய சொந்த வாழ்க்கையை கூட அது நிச்சயமாக பாதித்திருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் எடுக்க போகின்ற ஒரு தீர்க்கமான புத்திசாலித்தனமான முடிவு உங்களுடைய பொருளாதார பாதையவை அது நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். மாற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு என்ன வேண்டும், என்னென்ன வேண்டாம் என அனைத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. அது ஒரு புதிய தொழிலில் முதலீடு செய்வதாக இருக்கலாம், புதிய சொத்து வாங்குவதற்கான அல்லது இடத்தை வாங்குவதற்கான உங்களுடைய சேமிப்பை சரியான இடத்தில் பயன்படுத்துவதாகவோ எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய நாட்கள் நல்லாகவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஒரு தேதி முதல் மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய சிந்தனை திறனும் தெளிவாக இருக்கும் என்பதால் எடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு முடிவு வற்றாத பணக்கான வழியை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த ஒரு வழி திறந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்து என்ன பண்ணலாம், எந்த திசையை நோக்கி நீங்க யாரிடம் சேரலாம், தெளிவு உங்களுக்கு தானாகவே பிறக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் அந்த தெளிவு இல்லாததால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ போராட்டங்கள். நீங்கள் இதுவரைக்கும் ஒருவரிடம் பழகி இருந்தீர்கள் என்றால் அவர்களை விட்டு உங்களால் வர முடியாது. அவர் ஒரு தவறான நபராகவே இருந்தாலும் நீங்கள் பழகிவிட்டீர்கள் என்று பேசிக் கொண்டிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் நிறுத்த வேண்டும். நீண்ட நாள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும்.
நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வசூலாகும். உயர்வு, தொழிலில் இரட்டிப்பு லாபங்கள் என பணப்புழக்கங்கள் உங்களுடைய கைகளில் கணிசமாக அதிகரிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய மாற்றம் ஒன்று நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா? உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய